நேயர்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கட்டார் தொடர்பான செய்திகள். கத்தார் நாட்டின் மீது இஸ்ரேல் அத்துமீறி நடத்திய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் அந்நாட்டுக்கு நட்பு ரீதியாக பயணம் மேற்கொண்டுள்ளார். கத்தார் தலைநகர் தோஹாவில் நேற்று செப்டம்பர் ஹமாஸ் படையின் முக்கிய தலைவர்களை குறிவைத்து எந்தவொரு முன்னறிவிப்பும் இன்றி இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதல்களுக்கு பல்வேறு அரபு நாடுகளும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் கத்தாருக்கு இன்று நட்பு ரீதியாக பயணம் மேற்கொண்டுள்ளார். மேலும் கத்தார் மன்னர் தமீம் பின் ஹமாத்தை சந்தித்த அவர் அமீரக நாடுகளின் ஆதரவை தெரிவித்துள்ளார். முன்னதாக மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகள் கத்தாருக்கு தங்களது ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றன. மேலும் நட்பு ரீதியாக துபையின் பட்டத்து இளவரசர் ஹம்தான் பின் முகமது அல் மக்தூம் அந்நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளின் பட்டத்து இளவரசர்களும் இன்று அல்லது நாளை கத்தாருக்கு ஆதரவாக பயணம் மேற்கொள்ளக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 2023 முதல் போர் நடைபெற்று வருகிறது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய போரில் இதுவரையில் சுமார் 64,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். எனவே போர் நிறுத்தம் குறித்து சர்வதேச அளவில் இஸ்ரேல் மீது அழுத்தம் அதிகரிக்கிறது. இந்த நிலையில் கத்தார் தலைநகர் தோஹாவில் நேற்று ஹமாஸ் படையின் முக்கிய தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு கத்தார் வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் பல்வேறு அரபு நாடுகளும் இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் கத்தாருக்கு இன்று பயணம் மேற்கொண்டுள்ளார். நட்பு ரீதியான இந்த பயணத்தில் கத்தார் மன்னர் தமீம் பின் ஹமாத்தை சந்திக்க அவர் அமீரக நாடுகளின் ஆதரவை தெரிவித்துள்ளார். இவ்வாறாக இஸ்ரேல் கட்டார் பற்றிய செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.